ஓம் சாந்தி. 10/4/2024. இனிமையான குழந்தைகளே, பாபாவிடம் புத்துணர்ச்சி அடைவதற்காக வருகிறீர்கள். இங்கு உங்களுக்கு உலகிய அதிர்வலைகளிலிருந்து தூர விலகி சத்தியமானவருடன் உண்மையான தொடர்பு கிடைக்கிறது. கேள்வி: பாபா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக என்ன அறிவுரை தருகிறார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் உங்களுக்குள் உலகிய வேண்டாத விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். யாரேனும் பேசினாலும் அதனை கேட்டும் கேளாதவராக இருந்து விடுங்கள். நல்ல குழந்தைகள் தனது சேவைகளை முடித்துக்கொண்டு பாபாவின் நினைவில் மூழ்கி விடுவார்கள். ஆனால் சில குழந்தைகள் வீணான விஷயங்களை மிக மகிழ்ச்சியுடன் கேட்கிறார்கள், பேசுகிறார்கள். இதனால் அதிக நேரம் வீணாகிறது, முன்னேற்றம் ஏற்படுவது இல்லை. ஓம் சாந்தி. இருமுறை ஓம் சாந்தி சொன்னாலும் சரிதான். குழந்தைகளுக்கு பொருள் புரிய வைக்கப்பட்டுள்ளது. நான் ஆத்மா, சாந்த சொரூபம். எனது தர்மம் அமைதி எனும் பொழுது பிறகு காட்டிற்கு சென்று அலைவதால் அமைதி கிடைக்க முடியாது. தந்தை கூறுகிறார், நான் சாந்த சொரூபமாக உள்ளேன். இது மிகவும் சுலபம்தான். ஆனால் மாயை போர் புரிவதால் சிறிது கடினமாக உள்ளது. இது குழந்தைகள் அனைவருக்கும் தெரியும். எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை தர முடியாது. ஞானக்கடல் ஒரு பாபாதான். தேகதாரி மனிதர்களை ஒருபோதும் ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. படைப்பவர்தான் படைப்பின் முதலிடை கடைசியை பற்றிய ஞானத்தை தருகிறார். அது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. சில நல்ல நெருக்கமான குழந்தைகளும் மறந்து விடுகின்றனர். ஏனென்றால் பாபாவின் நினைவு பாதரசத்தை போன்றது. பள்ளியில் கண்டிப்பாக வரிசைப்படியாக தான் இருப்பார்கள் அல்லவா? பள்ளியில் எப்போதும் நம்பர் கணக்கிடப்படுகிறது. சத்தியுகத்தில் ஒருபோதும் எண்ணிக்கை கணக்கிடப்படுவது இல்லை. இது பள்ளிக்கூடம். இதை புரிந்து கொள்வதற்கு விசால புத்தி தேவை. அரை கல்பம் பக்தி நடைபெறுகிறது. பக்திக்கு பிறகு ஞானக்கடல் ஞானத்தை தர வருகிறார். பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் ஞானத்தை தர முடியாது. ஏனென்றால் அனைவரும் மனிதர்கள். சிவபாபா பக்தி செய்கிறார் என்று சொல்ல முடியாது. அவர் யாரை பக்தி செய்வார்? ஒரே ஒருவர்தான் தந்தை. அவருக்கு என தேகம் இல்லை. அவர் யாரையும் பக்தி செய்வது இல்லை. மீதமுள்ள தேகதாரிகள் அனைவரும் பக்தி செய்கின்றனர். ஏனென்றால் படைப்புகள் அல்லவா? ஒரே ஒரு தந்தை தான் படைக்கக்கூடியவர். இந்த கண்களால் காணும் அனைத்தும் சித்திரங்கள், எல்லாமே படைப்புகள். இந்த விஷயங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறது. பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்கு தந்தையை தவிர ஆஸ்தி வேறு யாரிடமிருந்தும் கிடைக்க முடியாது. வைகுண்ட அரசாட்சி உங்களுக்கு கிடைக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. 2500 வருடங்கள் சூரிய வம்சம், சந்திர வம்சத்தின் ராஜ்யம் நடைபெற்றது. இது நேற்றைய விஷயம் என்று நீங்கள்தான் புரிந்துள்ளீர்கள். தந்தையை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தை ஒருவர்தான். புரிய வைப்பதில் அதிகமான முயற்சி தேவைப்படுகிறது. பாபா கூறுகிறார், கோடியில் சிலர் புரிந்து கொள்வார்கள். இந்த சக்கரம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. இது முழு உலகிற்கான ஞானம். ஏனிப்படியும் மிக நல்ல சித்திரம். இருப்பினும் ஏற்பது இல்லை. பாபா கூறுகிறார், கல்யாண மண்டபம் கட்டுபவர்களுக்கு புரிய வைத்து திருஷ்டி கொடுங்கள். போக போக அனைவருக்கும் இந்த விஷயங்கள் பிரியமானதாகிவிடும். குழந்தைகள், நீங்கள்தான் புரிய வைக்க வேண்டும். பாபா யாரிடமும் செல்ல மாட்டார். பகவான் வாக்கு, பூஜாரியானவர்களை ஒருபோதும் பூஜைக்குரியவர் என்று கூற முடியாது. கலியுகத்தில் ஒருவர் கூட தூய்மையாக இல்லை. பூஜைக்குரிய தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கக்கூடியவர், அனைத்திலும் உயர்ந்த பூஜைக்குரியவர்.
அரை கல்பம் பூஜைக்கு உரியவர்கள் பிறகு அரை கல்பம் பூஜாரி ஆகின்றனர். இந்த பாபாவும் பல குருமார்களை நாடி வந்தார். இப்போது புரிந்து கொள்கிறார், குருவை நாடியது பக்தி மார்க்கம். இப்போது சத்குரு கிடைத்துள்ளார், அவரே பூஜைக்கு உரியவராக மாற்றுகின்றார். ஒருவரை மட்டுமல்ல, அனைவரையும் மாற்றுகின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் பூஜைக்குரிய சதோ பிரதானம் ஆகின்றனர். இப்போது பூஜாரி தமோ பிரதானமானவர்கள். இவையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா கூறுகிறார், கலியுகத்தில் ஒருவர் கூட தூய்மையானவராக பூஜைக்கு உரியவராக இருக்க முடியாது. அனைவரும் விகாரத்தில் பிறக்கின்றனர். ராவண ராஜ்யம். இந்த லக்ஷ்மி நாராயணரும் மறுபிறவி எடுக்கின்றனர். ஆனால் அவர்கள் பூஜைக்கு உரியவர்கள். ஏனென்றால் அங்கு ராவணன் கிடையாது, வார்த்தையில் மட்டும் சொல்கிறார்கள். ஆனால் ராமராஜ்யம் எப்போது, ராவண ராஜ்யம் எப்போது, இதெல்லாம் ஒன்றுமே தெரிவது இல்லை. இந்த சமயத்தில் எத்தனை சபைகள் பாருங்கள். இந்த சபை அந்த சபை, எங்காவது ஏதேனும் கிடைத்து விட்டால் ஒன்றை விட்டுவிட்டு வேறு பக்கம் சென்று விடுவர். நீங்கள் இப்போது தங்க புத்தியுடையவர் ஆகிறீர்கள். இருப்பினும் அதிலும் சிலர் 20%, சிலர் 50% அவ்வாறு ஆகின்றனர். பாபா கூறுகிறார், இந்த அரசாட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போது மீதமுள்ள ஆத்மாக்களும் மேலிருந்து வந்து கொண்டிருக்கின்றனர். சர்க்கஸ் காட்சியிலும் சிலர் நல்ல நல்ல நடிகரும் சிலர் சாதாரண நடிகரும் உள்ளனர். இது எல்லை இல்லாத விஷயம். குழந்தைகளுக்கு எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இங்கு நீங்கள் வருவதே புத்துணர்ச்சி பெறத்தானே தவிர காற்று வாங்குவதற்காக அல்ல. சிலர் கல் புத்தியுடையவர்கள், அவர்களை அழைத்து வருகின்றனர். அவர்கள் உலகிய அதிர்வலைகளில் உள்ளனர். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் படி மாயை மீது வெற்றியடைகிறீர்கள். மாயை அடிக்கடி உங்களது புத்தியை ஏமாற்றி அழைக்கிறது. இங்கு பாபா கவர்ந்திழுக்கிறார். பாபா ஒருபோதும் தவறான விஷயங்களை பேச மாட்டார். பாபா சத்தியமானவர். நீங்கள் எங்கே சத்தியமானவரின் தொடர்பில் அமர்ந்துள்ளீர்கள்? மற்ற அனைவரும் பொய்யான தொடர்பில் அமர்ந்துள்ளனர். அவற்றை எல்லாம் சத்சங்கம் என்று சொல்வது கூட தவறு. உங்களுக்கு தெரியும், சத்தியமான தந்தை ஒருவர்தான். மனிதர்கள் சத்தியமான பரமாத்மாவிற்கு பூஜை செய்கிறார்கள். ஆனால் நாம் யாரை பூஜை செய்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் அவைகளை கண்மூடித்தனம் என்று சொல்லப்படுகிறது. ஆகாகான் அவர்களுக்கு எவ்வளவு தொண்டர்கள் உள்ளனர். அவர்கள் எங்கேனும் சென்றால் அதிக மரியாதை கிடைக்கிறது. வைரங்களை எடைக்கு எடை தருகின்றனர். பொதுவாக அப்படி வைரத்தை எடை போட்டு தருவது இல்லை. சத்யுகத்தில் வைரம் வைடூரியம் யாவும் உங்களுக்கு கற்களை போலதான். அவைகளை வீடுகளில் பதிக்கின்றீர்கள். இங்கே யாருக்கும் வைரம் தானம் கிடைப்பதாக இல்லை. மனிதர்களிடம் பணம் அதிகம் இருப்பதால் தானம் செய்கின்றனர். ஆனால் அவர்கள் பாவ ஆத்மாக்களுக்கு தானம் செய்வதால் தானம் செய்தவர் மீதும் பாவமே சேருகிறது. அஜாமில் போன்ற கடும் பாவ ஆத்மாவாக ஆகின்றனர். இங்கே பகவானே அமர்ந்து புரிய வைக்கிறார், மனிதன் அல்ல. எனவே பாபா சொல்லி இருக்கிறார், உங்களுடைய அனைத்து சித்திரங்களிலும் எப்போதும் பகவான் வாக்கு என்று எழுதுங்கள். எப்போதுமே திரிமூர்த்தி சிவபகவான் வாக்கு என்று எழுத வேண்டும். பகவான் என்று மட்டும் சொல்வதாலும் மனிதர்கள் குழப்பமடைகின்றனர். பகவான் என்றால் நிராகாரர். எனவே திரிமூர்த்தி என்ற அவசியம் எழுதுங்கள். சிவபாபா என்று மட்டும் இருக்கக்கூடாது.
பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மூவர் பெயரும் உள்ளது. பிரம்மா தேவதாய நமக. பிறகு அவரை குரு என்றும் சொல்லப்படுகிறது. சிலர் சிவனும் சங்கரும் ஒன்று என்று சொல்லிவிட்டனர். சங்கர் எப்படி ஞானம் தருவார்? அமர கதையும் உள்ளது. நீங்கள் அனைவரும் பார்வதிகள். பாபா உங்கள் அனைவரையும் ஆத்மா என புரிந்து ஞானம் தருகிறார். பக்தியின் பலனை பகவானே தருகிறார். சிவ பகவான் ஒருவர்தான். ஈஸ்வர் பகவான் என்பதெல்லாம் கிடையாது. சிவ பாபா என்ற வார்த்தை மிக இனிமையானது. பாபா அவரே கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே என்று. அப்படி என்றால் அவர் தந்தை தானே. பாபா புரிய வைக்கிறார், ஆத்மாக்களில்தான் சம்ஸ்காரம் நிரம்பியுள்ளது. ஆத்மா கரை படியாதது அல்ல. கரை படிவது இல்லை என்றால் ஏன் தூய்மையை இழக்கிறது? கீழானவர்கள் என்றும் சொல்வார்கள். தேவதைகள் உயர்ந்தவர்கள். அவர்களை நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் என்று புகழ் பாடுகிறீர்கள். நீங்கள் மிகவும் கீழ்த்தரமானவர்கள். எனவே தன்னை தேவதை என்று சொல்லிக்கொள்ள இயலாது. இப்போது தந்தையே அமர்ந்து மனிதர்களை தேவதைகளாக மாற்றுகிறார். கிரந்தத்தில் குருநானக்கை பற்றிய புகழ் உள்ளது. சீக்கியர்கள் சொல்கின்றனர், சத்துஸ்ரீ அகால். யார் அகால மூர்த்தியோ அவரே உண்மையான சத்குரு. எனவே அவர் ஒருவரை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. பொருளொன்றும் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது சத்குருவான அழியாத மூர்த்தியான இறைவன் அவரே அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்களிலும் வரிசைப்படியாகத்தான். எதிரில் அமர்ந்திருந்தும் ஒன்றும் தெரிந்து கொள்வது இல்லை. சிலர் இங்கிருந்து சென்றுவிட்டால் அவ்வளவுதான். பாபா தடை செய்கிறார். குழந்தைகளே, ஒருபோதும் உலகிய வீண் விஷயங்களை கேட்கக்கூடாது. சிலர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அப்படிப்பட்ட விஷயங்களை பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். பாபாவின் மகா வாக்கியத்தை மறந்து விடுகின்றனர். உண்மையில் நல்ல குழந்தைகள் தன் கடமைகளை முடித்துக்கொண்டு பிறகு தனது இறை தந்தையின் நினைவில் மூழ்கிவிடுகிறார்கள். பாபா புரிய வைத்துள்ளார், கிருஷ்ணர் கிறிஸ்தவர்களுக்கு இடையே மிக நல்ல சம்பந்தம் உள்ளது. கிருஷ்ணரின் ராஜ்யம் உள்ளது. பிறகுதான் லக்ஷ்மி நாராயணர் என்ற பெயர் வந்தது. வைகுண்டம் என்றவுடன் உடனேயே கிருஷ்ணர் தான் நினைவிற்கு வரும். லக்ஷ்மி நாராயணரின் பெயர் கூட நினைவிற்கு வருவது இல்லை. ஏனென்றால் கிருஷ்ணர் சிறு குழந்தை. சிறு குழந்தை தூய்மையானது. நீங்கள் இதையும் காட்சியாக பார்த்துள்ளீர்கள். குழந்தை எப்படி பிறக்கிறது? செவிலிப்பெண் நின்று கொண்டே இருப்பார்கள். உடனே தூக்கி பராமரிப்பார்கள். குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம், தனித்தனி நடிப்பு உள்ளது. நடந்தது அனைத்தும் நாடகம். அதற்காக சங்கல்பம் எதுவும் செய்வது இல்லை. இது நாடகமாக அமைக்கப்பட்டுள்ளது. நாடக அமைப்பின்படி நம்முடைய நடிப்பும் நடைபெறுகிறது. நாடகப்படி மாயையும் பிரவேசமாக பாபாவும் பிரவேசமாகிறார். சிலர் பாபாவின் வழியில் செல்கின்றனர், சிலர் ராவணன் வழியில் செல்கின்றனர். ராவணன் என்பது என்ன பொருள்? யாராவது எப்போதாவது பார்த்தது உண்டா? சித்திரம் மட்டும் பார்த்து இருக்கிறீர்கள். சிவபாபாவிற்கு இந்த ரூபம் உள்ளது. ராவணன் என்ன ரூபம்? இந்த விகாரம் எனும் பூதம் பிரவேசமாகும் பொழுது ராவணன் என்று சொல்லப்படுகிறது. இது பூதங்களின் உலகம், அசுரர்களின் உலகம். நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமது ஆத்மா இப்போது சீர்திருத்தமடைந்து கொண்டே இருக்கிறது. இங்கே உடலும் அசுர உடல்தான். ஆத்மா அடைந்து தூய்மையாகிறது. பிறகு இந்த ஆடையை கழற்றிவிடும். பிறகு சதோ பிரதானத்தின் உடல் கிடைக்கும். ஆத்மாவும் தங்கமாக ஆகிறது. தங்கம் போன்ற உடல் கிடைக்கும் போது ஆபரணமும்
தங்கத்தால் ஆனதாக இருக்கும். தங்கத்தில் இந்த காலத்தில் கலப்படமும் சேர்க்கப்படுகிறது. இப்போது உங்கள் புத்தியில் முதலிடை கடைசியின் ஞானம் சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கிறது. மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியாது சொல்கிறார்கள். ரிஷி முனிவர்களுக்கும் தெரியாது என்று கூறிவிட்டு சென்று விட்டனர். நாம் சொல்கிறோம், இந்த லக்ஷ்மி நாராயணரிடம் கேளுங்கள். ஆனால் இவர்களிடம் கேட்கப்படுவது இல்லை. யார் கேட்பார்கள்? குருமார்களிடம்தான் கேட்பார்கள். நீங்கள் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கலாம். நீங்கள் புரிய வைப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள்? தொண்டையே வற்றி போய் விடுகிறது. பாபா யார் புரிந்து கொண்டார்களோ அந்த குழந்தைகளுக்கு தானே சொல்வார். புரியாதவர்களிடம் புரிய வைக்க சிரமப்படுவாரா என்ன? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சேவைக்கான கடமையை முடித்துக்கொண்டு தனது போதையில் இருங்கள். வீண் விஷயங்களை பேசவோ கேட்கவோ கூடாது. ஒரு பாபாவின் மகா வாக்கியங்களை மட்டும் நினைவில் வைக்கவும், அவற்றை மறக்க கூடாது. இரண்டாவது, எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருப்பதற்காக படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றிய ஞானம் புத்தியில் சுழன்று கொண்டே இருக்கட்டும். அதாவது அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு இருங்கள். எந்த விஷயத்தை பற்றியும் சங்கல்பம் ஓடக்கூடாது. அதற்காக நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு நடிக்க வேண்டும். வரதானம். நான் என்பதை பாபா என்பதில் நிறைத்துவிடக்கூடிய நிரந்தர யோகி சகயோகி ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகளுக்கு பாபாவிடம் ஒவ்வொரு சுவாசத்திலும் அன்பு உள்ளதோ, ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபா பாபா என்பதாக உள்ளதோ, அவர்களுக்கு யோகத்தில் கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது. நினைவின் நிரூபணம். ஒருபோதும் வாயிலிருந்து நான் என்ற சொல் வெளிப்பட முடியாது. பாபா பாபா என்ற சொல்தான் வெளிப்படும். நான் என்பது பாபா என்பதில் நிறைத்து விட வேண்டும். பாபா முதுகெலும்பாக உள்ளார். பாபா செய்தார். பாபா எப்பொழுதும் நம் கூடவே இருக்கிறார். உன்னுடன் கூடவே இருப்போம், நடப்போம், சுற்றி வருவோம். இந்த இமேஜ் ரூபத்தில் நினைவு இருக்க வேண்டும். அப்போதுதான் சகயோகி என சொல்வார்கள். ஸ்லோகன். நான் என்று சொல்வது என்றால் மாயை ரூப உணையை வரவழைப்பதாகும். பாபா பாபா என்று சொல்வீர்களானால் மாயை ஓடிப்போய் விடும். ஓம் சாந்தி.